உடையார் பாகம் 5 அத்தியாயம் 23. மருவூர் அந்தணர்கள் மறுபடியும் ஒன்று கூடி ரகசியமாக கலந்து ஆலோசித்தார்கள். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கிளம்புவதற்கு முன்பு கைகளில் கோல் ஏந்தி அதில் சிறிய தானிய மூட்டைகளோடு வீடுகளில் விடைபெற்று கொண்டு க்ஷேத்ராடனம் போகிறோம் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார்கள். அந்த ஊர் வேளாளர்கள் அந்தணர்கள் இப்படி ஒட்டு மொத்தமாக போவதை பார்த்து திகைத்தார்கள். இவ்வளவு பேருமா க்ஷேத்ராடனம் போகிறார்கள் என்று வியந்தார்கள். ஆனால் விழுந்து வணங்கி விடை கொடுத்தார்கள். ஊர் தாண்டியதும் சில அந்தணர்கள் அழுதார்கள். மற்றவர்கள் அவர்களை தேற்றினார்கள். கால் வைத்தாகி விட்டது, இனிமேல் நடந்துதான் தாண்ட வேண்டும். பின்வாங்கி புண்ணியமில்லை. இது மிக பெரிய அனுபவத்தை நமக்கு கொடுக்கும். இது மிகவும் நல்ல நேரம், அந்தணர்களுக்கான நேரம் என்றார்கள். வனதுர்கா மந்திரத்தை உச்சரித்து கொண்டு அவர்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள். பிறகு குதிரையில் குடந்தையில் வாங்கி கொண்டார்கள். மருவூர் அந்தணர்கள் குதிரைகள் வாங்கிய 3ஆம் நாளில் அவற்றோடு நெருங்கிய சம்பந்தம் ஏற்படுத்தி கொண்டார்கள். இரவு நேரமெல்லாம் குதிரையில் பயணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். தரையில் உட்காருவதையே சம்மணம் கட்டி உட்காராமல் குத்திட்டு உட்கார விரும்பினார்கள். மிருகத்தோடு பழகுகிறோம் அல்லவா, அதனால் கொஞ்சம் உடம்பு சூடு அதிகமாக தெரிகிறது. புத்தியிலும் சூடு ஏறுகிறது. அடிக்க வேண்டும், இடிக்க வேண்டும், தாக்க வேண்டும் என்று இந்த வேகத்தால் ஒரு பரபரப்பும் ஏற்படுகிறது. தன்னுடைய இயல்பான குணத்தை விட்டுவிடாமல் குதிரை ஓட்டுதலையும் நகர்த்தி விடாமல் எல்லோரையும் சரிசமமாக நடத்த கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு அந்தணர் கூற மற்றவர்கள் அதை ஆமோதித்தார்கள். மேலை சாளுக்கியத்திற்கு யுத்தம் செய்வதற்காக போகவே இல்லை, அரசனை ஆசீர்வதிக்க போகிறோம். அட, நம்மூர் அந்தணர்களா, இவ்வளவு தொலைவா என்று ராஜராஜர் ஆச்சரியப்பட வேண்டும். வேறு ஒருவர் உரத்து கூற அதையும் ஆமோதித்தார்கள். அங்கு போய் சக்கரவர்த்தியிடம் தவறுதலாக ஏதும் பேசி அவர் கோபத்தை கிளறாது இருக்க வேண்டும். ஆமாம் ஆமாம், அதனால் பேச்சை குறைத்து கொள்ள வேண்டும். அடுத்த 5 நாட்களுக்கு ஒருவரோடு ஒருவர் பேசாமல் மௌனமாக பயணம் செய்வோம் என்று முடிவெடுத்தார்கள். 5 நாள் அதிகம். குடந்தையிலிருந்து மேல்பாடிக்கு போக வேண்டும். மேல்பாடியிலிருந்து பெண்ணை ஆற்றங்கரை வழியாக போனால் துவாரசமுத்திரம் என்ற இடம் வந்துவிடும். அங்கிருந்து துங்கபத்ரா அருகில் இருக்கிறது. துங்கபத்ரை ஓரமாக பயணம் செய்வது நன்றாக இருக்குமல்லவா? சக்கரவர்த்தி அப்படியா பயணம் செய்வார்? அது தெரியவில்லை. ஆனால் அப்படி பயணம் செய்வது நல்லது என்று எனக்கு தோன்றுகிறது. பெரும் படை ஒன்று வேறு திசை வழியாக போகாமல் ஆறு இருக்கும் வழியாக போனால் படைக்கும் நல்லது, படையில் இருக்கும் குதிரைகளுக்கும் யானைகளுக்கும் கூட நல்லது. ஆனால் ஆறு இப்போது வறண்டு அல்லவா இருக்கும்? இல்லை இல்லை, இப்போது மேற்கே மழை பொழியும் காலம் அல்லவா? இரவு நேரம் வெகு தொலைவில் இடி இடிப்பதை நீங்கள் கேட்கலாம். சிலீரென்று இரவு நேர காற்று நீர் சுமந்து வருவதை அறியலாம். ஆற்றில் கனமழை பொழிந்தால் வெகு நிச்சயம் பெண்ணை ஆற்றில் வேகமாக நீர் ஓடும். ஆற்றங்கரை வழியே பாதைகள் அமைத்து கொண்டு யானைகளையும் குதிரைகளையும் சிரமமின்றி ஓட்டி போய்விடலாம். சில நேரங்களில் ஆறு வளைந்து போகும். நாமும் அப்படி போக வேண்டுமா? எல்லா இடங்களிலும் ஆற்றோடு போக வேண்டிய அவசியமில்லை. ஆறு வளைந்து வருகிற போது அதற்கு குறுக்காகவோ அல்லது அதை விட்டு சற்று தள்ளியோ கிராமங்களினூடோ புகுந்தும் போகலாம். ஆனால் பெண்ணை ஆற்று வழியாகவே துங்கபத்ராவை அடைவதுதான் சிறந்த வழி என்று தோன்றுகிறது. அப்படியானால் ஒன்று செய்வோம், மேல்பாடி வரை பேசாதிருப்போம். சரி, உணவு எப்படி? அரிசி உணவே வேண்டாம் ஐயா, சமைக்கவே வேண்டாம். வெறுமே ஆங்காங்கே காய்களை பொறுக்கி கொண்டு பழங்களை பறித்து கொண்டு போவோம். வயிறும் சுத்தமாகும். வெறும் காய்கறியாக தின்றால் இன்னும் குடல் லேசாகும். கிளம்பும்போது சகுனங்கள் நன்றாக இருந்தது பார்த்தீரா? ஆமாம், நரி வளம் போயிற்று. அதுதான் ஆச்சரியம். அதுவும் நம்மை பார்த்து கொண்டே போயிற்று. இதுவரை நான் வெளியே கிளம்பி ஒரு நரியை சந்தித்தது கூட இல்லை. ஆமாம் ஆமாம், மருவூருக்கு ஏதோ அதிர்ஷ்டம் வரப்போகிறது என்றுதான் நானும் நினைக்கிறேன். என் கனவுகளும் நன்றாக இருக்கின்றன. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்று பெரியவர்கள் சொன்னது அற்புதம்தான். என்ன வேண்டுமானாலும் விளையட்டும். இப்படி விடுதலையாய் ஒவ்வொரு தேசமாய் பார்த்து கொண்டு போகிறோம். எப்படி எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. இம்மாதிரி மேலை சாளுக்கியம் வரை போய்விட்டு திரும்பினால் அடுத்த வருடமே நான் மறுபடியும் பயணப்படுவேன். எதற்கு? மேலை சாளுக்கியத்திற்கா? இல்லை இல்லை, இமயமலை வரை போவேன். காசி, கயா, திருவேணி சங்கமம், ரிஷிகேஷம், ஹரித்வாரம் என்று போய் வருவேன். இன்னும் கைலாயம், மானசரோவரம் கூட பார்க்க வேண்டும் என்று ஆசை. இந்த பயணம் அதற்கும் உதவும். அடடா அடடா என்று எல்லோரும் எழுந்து நின்று ஆரவரித்தார்கள். ஒருவரையொருவர் கட்டி தழுவி கொண்டார்கள்.
இப்பொழுதே நேராக நாம் காசி வரை போய் வந்தால் என்ன? ஒரு மத்திம வயது அந்தணர் கேட்க எல்லோரும் திகைத்து அவரையே பார்த்தார்கள். பிறகு ஆமாம், போனால் என்ன என்று யோசித்தார்கள். காசிக்கு போவது என்றால் முறைப்படி வீட்டில் சொல்ல வேண்டுமல்லவா? வாய்க்கு அரிசி வாங்கித்தானே காசிக்கு போக வேண்டும் என்பார்கள். அட, மரணம் ஏற்படும் என்ற நிலை வந்தால்தான் வாய்க்கு அரிசியெல்லாம் வாங்க வேண்டும். நமக்கு நல்ல கனவுகள் வந்திருக்கின்றன, நல்ல சகுனங்கள் ஆகியிருக்கின்றன. மானியகேடத்திலிருந்து இன்னும் வடக்கே நகர்ந்தால் காசிக்கு போய்விட முடியாதா? இப்போதே உறுதி செய்து கொள்ளக்கூடாதா? காசிக்கு மட்டுமா? திரிவேணி சங்கமம், மதுரா, அயோத்தியா என்று வடக்கே எவ்வளவோ அற்புதமான நகரங்கள் இருக்கின்றனவே, விசாரித்து கொண்டே போய்விடலாமே. அதுதான் சரி. இப்போது நம்முடைய பேச்சில் இறைவன் அமர்ந்திருக்கிறார். நாம் வெறுமே ஒரு தந்திரமாக அவரை நம் பக்கம் இழுக்கும் வண்ணமாக நடந்து கொள்கிறோமே. எதற்கு இந்த தந்திரம் என்று என் அடிமனதில் ஒரு வேதனை இருந்தது. ஆனால் இப்பொழுது மாறிவிட்டது. நம்முடைய பயணம் வடக்கே வெகு தொலைவில் இமயத்தின் சரிவில் கைலாச பர்வதத்தின் காலடியை தொடுவதற்கு நாம் போகிறோம். அவசியமெனில் கைலாயமும் போவோம். இதை ஊரில் சொல்லியிருந்தால் என் மனைவி விட்டிருக்க மாட்டாள். என் தகப்பனாரும் தாயும் அழுது புலம்பி இருப்பார்கள். இப்போது தோன்றியதே இதுதான் கடவுளின் அருள். அந்த மேலை சாளுக்கியத்தில் நாம் அரசரை கவர்வதற்காக போகவே இல்லை. நாம் வடக்கே வெகு தொலைவே பயணம் செய்கிறோம். போகும் வழியில் அரசரோடு மேலை சாளுக்கியம் வரை போய் அந்த போருக்கு முன்போ அல்லது போருக்கு பிறகோ அந்தணர்களாக நாம் வடக்கே பயணிப்போம். வடக்கே பயணித்து மீண்டும் மருவூர் வந்து மருவூரிலிருந்து தஞ்சைக்கு வந்து அரசரிடம் ஒரு குடம் கங்கை நீர் கொடுத்து இதை கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் அரசர் மகிழ்ந்து விட மாட்டாரா? சிவாய நமக சிவாய நமக என்று தங்களை மீறி மருவூர் அந்தணர்கள் உரக்க கத்தி பரவசமானார்கள். நாம் எதுவுமே இல்லை. மனிதர்களின் மனதுக்குள் இறைவன் புகுந்து ஆட்டுகிறான். பணிவாக இருந்தால் போதும், இறைவன் வந்து அமர்ந்து கொள்கிறான், வழி நடத்துகிறான். இந்த மணலை குவி என்று ஒருவர் சொல்ல ஒருவர் வேகமாக மணலை குவித்தார். ஒரு குச்சியை எடுத்து மணலில் நட்டார். நாம் ருத்ரம் சொல்வோம். ருத்ரம் சொல்லி முடிப்பதற்குள் இந்த குச்சி எந்த பக்கம் தலை தாழ்கிறது என்று பார்த்து கொள்வோம். இந்த குச்சி வடக்கே நகர்ந்தால் நம்முடைய பயணம் வெற்றி. தெற்கே நகர்ந்தால் யமன் கையில். கிழக்கே நகர்ந்தால் ஓரளவு வெற்றி. மேற்கே நகர்ந்தால் நாம் பாதியில் திருப்பி அனுப்பப்படுவோம். எல்லோரும் சுற்றி அமர்ந்து கொண்டு ருத்ரம் சொல்ல ஆரம்பித்தார்கள். குச்சி வடக்கே சரிந்து விழுந்தது. அந்த திசை போ என்பது போல காட்டிற்று. அந்தணர்கள் மீண்டும் பரவசமானார்கள். கண்ணீர் விட்டு அழுதார்கள். அவர்கள் தந்திரம் மொத்தமும் அழிந்து இனிமையானவர்களாக உண்மையானவர்களாக மாறினார்கள். வல்லவர்கள் நல்லவர்களாவதுதான் உலகத்தினுடைய பெருமைக்கு வழிவகுக்கும். தந்திரம்தான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருந்த அந்த இனத்திலிருந்து இந்த சிறு குழு பிரிந்து வேறு விதமாக பயணத்தை தொடர்ந்தது. குறைவாக பேசுகிறவர்களாகவும், குறைவாக உண்பவர்களாகவும், குறைவாக தூங்குபவர்களாகவும், கடும் பிரம்மச்சரிய விரதம் கடைபிடித்தும் அந்த குழு வடக்கே நகர்ந்து போயிற்று. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.